ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸ்பெஷல் டெட், டெட், டிஎன்பிஎஸ்சி, பிசிஎஸ்ஐ எல்லா எக்ஸாமுக்கும் வந்து அந்த தமிழ் இலக்கண குறிப்புல இருந்து வரும். அதாவது இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இலக்கண குறிப்புல எந்த எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் வந்து நீங்க தப்பே விட மாட்டீங்க. அந்த அளவு வந்து முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமுமே ரொம்ப ரொம்ப வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தமிழ் இலக்கணத்துல இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. அது வந்து எப்படி வரும் அப்படின்னா கா இயர் என்பதில் வந்து முடிவது வந்து வியங்கோல் வினைமுற்று. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழ்க, தேல வந்து முடியுதா. அதே மாதிரி வந்துட்டு பொலிக, வாலியர், வாலிய, இயல வந்து முடியுதா. இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதியில வந்து வரும். அது மட்டும் இல்லாம வந்து இந்த வியங்கோல் வினைமுற்று வந்து விகுதியில தான் வரும். சரியா? விகுதி பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா விகுதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு வேர்டோட லாஸ்ட் வரதான் வந்துட்டு விகுதி. முன்னாடி வரது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வரது வந்து பகுதி. ஓகேவா? அடுத்து வந்து பண்பு தொகை. பண்பு தொகை வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில் ஆகிய பண்புறவு வரைந்து வருவது இந்த பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். வடிவம், பண்பு, சுவை, எண் பற்றி வரும். பிரித்தால் மை விகுதி வந்து பொருள் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து பிரிச்சு எழுதணும் அப்படின்னா லாஸ்ட் வந்துட்டு மை விகுதி வந்து பெற்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்படை, அதை நம்ம எப்படி எழுதுவோம்? பெருமை கூட்டல் படை. அது மாதிரி இருநிதி, அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இருமை கூட்டல் நிதி. அது மாதிரி நறுஞ்சுவை, நறுமை கூட்டல் சுவை. இந்த மாதிரி வந்து மை விகுதி பெற்று வந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா பண்பு தொகையில தான் வந்து வரும். அடுத்து மூணாவது வந்து என்ன அப்படின்னா தொழில் பெயர். தொழில் பெயர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இதுதான் தல், அல், அம், கை, ஐ, சி, பூ என்பதில் முடிவது வந்து தொழில் பெயர். இதை வந்து நல்லா ஞாபகம். தல், அல், அம், கை, ஐ, சி, பூ. ஏதாவது 6 இருக்கும், சரி 7 இருக்கும். 7 விகுதியில முடிஞ்சது அப்படின்னா அது வந்து தொழில் பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் தல்னா பாடுதல், அம் அப்படின்னா ஓட்டம், காண்ப அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இல்லையா. அது எல்லாமே வந்து என்னன்னா தொழில் பெயர். சரி, மூணாவது முக்கியமானது. அடுத்து நாலாவது வந்து உரிச்சொற்றொடர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்து வராது. அந்த அளவு வந்துட்டு முக்கியமானது ஒண்ணு. அதாவது உரிச்சொற்றொடர் அப்படின்னா என்னன்னா இந்த இது ஒண்ணுதான். சால, தவ, தட, நனி, உரு, மல், மா, கூர், மல, குல, கடி, உரு, வை முதலிய எல்லாமே வந்து எதுனா உரிச்சொற்றொடர்கள் தொடங்கினால் உரிச்சொல் தொடர் ஆகும். அதாவது இது எல்லாமே வந்துட்டு மா, இந்த மாங்கிறது வந்து உரிச்சொற்றொடர். தவ அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். தட அப்படிங்கிறது வந்து உரிச்சொற்றொடர். மல்லம், மல் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். குரு உரிச்சொற்றொடர். கடி உரிச்சொற்றொடர். வை இதெல்லாமே வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உரிச்சொற்றொடர். இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியா ஞாபகம். சால, தவ, நனி, மல்லல், மா, கூர், மல, குல இது எல்லாமே வந்து உரிச்சொற்றொடர். இதுல முடிஞ்சது அப்படின்னா இது வந்து உரிச்சொற்றொடர் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து பெயரச்சம், வினையச்சம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு சொல் ஆவில் முடிந்தால் அது வந்து என்ன அப்படின்னா வினையச்சம். சரி, பெயரச்சம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பெயரச்சம் மாத்திக்கோங்க. அதாவது ஆ அப்படின்னா இந்த இருக்குல்ல பகுதி உண்ட, இந்த ட வந்து ஆள முடியுதா உண்ட, இட்டு குட்டல் உண்ட, சாத்தன், வந்த இது எல்லாமே வந்த ஆள முடியுதா. அப்ப வந்தது ஆள முடிஞ்சா அது வந்து என்னன்னா பெயரச்சம். அதே மாதிரி வினையச்சம் அப்படின்னா என்னன்னா ஊ அல்லது ஈல முடிஞ்சா அது வந்து என்னன்னா வினையச்சம் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து ஊல முடியுதா. அதே மாதிரி ஆடி ஈல முடியுதா. தந்து எப்படி முடியுது, தந்து சென்றான். தூ ஊல முடியுதா. அப்ப ஊல முடிஞ்சா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வினை எச்சம். ஆள முடிஞ்சா பெயரச்சம், ஊ ஈல முடிஞ்சா அது வந்து வினை எச்சம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஆவில் முடியும், முடிவு பெறாமல் இருக்கும் அது ஈறுகட்ட பெயரச்சம். அதாவது ஆவில் முடியும், அதாவது நெட்டெழுத்து ஆள முடியும் பிளஸ் வந்து முடிவு பெறாமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஈறுகட்ட பெயரச்சம். ஈறுகட்ட பெயரச்சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பா இந்த ஈறுகட்ட பெயரச்சத்து வந்து இலக்கண குறிப்பு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் வந்து வேண்டா ஆள முடியுதா. வேண்டா குப்பை. ஏதாவது முடிவு வருதா, வரல. இதான் வந்து ஒரு எதிர்மறையா இருக்கா. வேண்டாத குப்பை, ஓடாத குதிரை, ஓடா குதிரை ஆள முடிந்து முடியுதா. அது மாதிரி தீவிலா வடமீன் ஆள முடியுதா. இந்த மாதிரி ஆள முடிஞ்சது அப்படின்னா அது மாதிரி ஈர்கட்ட எதிர்கரை பெயர்ச்சம். அதுக்கப்புறம் வந்து வினையாளனையும் பெயர். அதாவது வினையை செய்தவனுக்கும் அடைமொழியாக வரும் வன், வர், ஆன், ஆர், அன், ஆர், ஓர் ஆகியவற்றில் முடிவது வந்து வினையாளனையும் பெயர். இது வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. வினையை செய்தவன் அப்படிங்கும் போது இங்க வந்து என்னது, வினையை செய்தவன் வந்து யாரு அப்படின்னா ஒருத்தன். ஓடியவன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆண்பாலை வந்து குறிக்கும். இங்க என்ன வினை, என்ன வந்து அவன் செஞ்சான் அப்படின்னா ஓடினான். அதுதான் வந்து அவன் செஞ்ச ஒரு வினை. ஓகேவா? ஓடுறது. அதாவது வினை அப்படின்னா என்னன்னா செய்வினை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வினை கிடையாது. அவன் செய்யற செயல். அதைத்தான் நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா வினை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து வேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இப்போ வந்துட்டு வினை செய்தவனுக்கு அடைமொழியாக வரும். சரியா? அதான் வினையாளன் பெயர். ஓடியவன், அவன், அன்ல வந்து முடியுதா ஓடியவன் அன். இந்த மாதிரி வந்தார் ஆறுல வந்து முடியுதா. கொண்டோர் ஓர்ல வந்து முடியுதா. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா வினையை செய்தவனுக்கு ஒரு அடைமொழியாக வந்து முடிவதுதான் வந்து என்னன்னா வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயரும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இரட்டை கிளவி. நிறைய பேர் வந்து இந்த இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் வந்து குழப்புவாங்க. சரியா? இப்ப
இப்ப இரட்டை கிளவி அப்படின்னா பிரித்தால் வந்து அந்த சொல் வந்து பொருள் தராது, சேர்ந்திருந்தா மட்டும்தான் வந்து பொருள் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் படபட, தகதக, சட சட, பல இதை வந்து இந்த படபட வந்து பிரிச்சு எழுதுங்களேன். பட அப்படின்னா ஏதாச்சும் வந்துட்டு ஒண்ணு இருக்கா, ஒரு பொருள் தருதா, ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கா? படை அப்படின்னா வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு, பட அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்ல. அப்ப இரட்டை கிளவி அப்படிங்கிறது வந்து பிரித்தால் பொருள் தராது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும், இரட்டை கிளவி. ஒரு அடுக்கு தொடர் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், 2 அல்லது 3 முறை அடுக்கு வரும் சொல் பிரித்தால் பொருள் தரும், அதுவே வந்து அடுக்கு தொடர். ஏன்னா இந்த இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து குழப்பக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போ போ, தீ தீ, வருக வருக, இது எல்லாமே போ போவா வந்து பிரிக்கணும். போ அப்படின்னா என்னது, போ கிளம்பு. தீ தீனா என்னது, நெருப்பு. பிரிச்சு எழுதணும், ஒரு தீயை மட்டும் தான் போறோம், பொருள் தருதா. அது மாதிரி வருக 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 அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சாலும் வந்து பொருள் தரும். இதுதான் வந்து இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து வினைத்தொகை. 3 காலத்தையும் மறைமுகமாக காட்டுவது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வினைத்தொகை. அதாவது 3 காலம் அப்படின்னா என்ன காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலையும் வந்து காட்டும். 3 காலத்தையும் எப்படி காட்டும், மறைமுகமா காட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா வினைத்தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் கொல் யானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், சரியா? கொல் யானை அப்படிங்கிறத வந்து இதை மறைமுகமா வந்து எப்படி சொல்லுது, கொல்கின்ற யானை, கொல்லும் யானை, கொன்ற யானை, சரியா? இது மூணுமே வந்துட்டு என்னது, 3 காலத்தையும் வந்து காட்டுது. கொன்ற யானை, கொல்கின்ற யானை, கொல்லும் யானை. கொல்லும் வந்து எதிர்காலத்தை வந்து குறிக்கும், கொன்ற அப்படிங்கிறது இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சிருச்சு. கொல்கின்ற அப்படின்னா அட் பிரசன்ட், கொன்னுகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வரும், சரியா? அப்போ வந்து இது வந்து பிரசன்ட், நிகழ்காலம். அப்போ 3 காலத்தையும் மறைமுகமாக காட்டுவது என்னது அப்படின்னா வினைத்தொகை. அது மாதிரி குவி மொட்டும், அதை வந்து பிரிக்கலாம், குவியும் மொட்டும், குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்தையும் வந்து காட்டும். அடுத்து வந்து ஒரு பொருட்பன்மொழி. அதாவது ஒரே பொருளை குறிக்க வேறு வேறு சொற்கள் வந்தால் அது வந்து ஒரு பொருட்பன்மொழி. இப்போ வந்து ஒரு தனி அப்படின்னு சொல்றோம், ஒரு அப்படின்னாலும் ஒரு மீனிங்னா, தனி அப்படின்னாலும் வந்து ஒன்றுதான் வந்து சொல்லுவோம். ஒரு அப்படின்னாலும் ஒன்றுதான், தனி அப்படின்னாலும் ஒன்றுதான். ஓங்கி வந்த பிறைக்கும் இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு பொருட்பன்மொழி. அதாவது ஒரு பொருளை குறிக்க வேற வேற சொற்கள் வரும், அது வந்து ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து வந்து ஓமை தொகை, முக்கியமானது. போல போன்ற ஆகிய, போல போன்ற ஆகிய ஓம உறுப்புகள் மறைந்து வரும், அது வந்து ஓமை தொகை, சரியா? போல போன்ற இதான் நமக்கு கீவேர்ட்ஸ். மலர் முகம், மலர் போன்ற முகம், ஓகேவா? மாதிரி கயல் விழி, கயல் போன்ற விழி, பவளவாய், பவளம் போன்ற வாய். இப்போ அந்த போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்புகள் வந்து எப்படி வருது, மறைந்து வந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்னன்னா ஓமை தொகை. நெக்ஸ்ட் வந்து உருவகம். ஆகிய என்ற சொல்லுறுப்பு வந்து மறைந்து வந்தது அப்படின்னா அது வந்து ஓமை தொகை. ஓமையின் தன்மையை பொருளின் மீது ஏற்றி கூறுவதும் உருவகம் அப்படின்னு வந்து சொல்றோம், சரியா? அதாவது வாழ்க்கை போர், ஆகிய, வாழ்க்கையாகிய போர், பிறவி இருள், பிறவியாகிய இருள், ஒளி அமுது, ஒளியாகிய அமுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிய அப்படிங்கிற சொல்லுறுப்பு வந்து எப்படி வரும், மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உண்மை தொகை, ஓமை தொகைக்கும் உண்மை தொகைக்கும் வந்து எல்லாமே வந்து குழப்பங்க. உண்மை தொகை அப்படின்னா என்னன்னா தொடர்புடைய இரு சொற்களில் என்ற இடைச்சொல் மறைந்து வருவது வந்து என்னன்னா உண்மை தொகை. அங்க வந்துட்டு உவமை தொகைக்கு வந்து என்ன பார்த்தோம், போல போன்ற, சரியா? உண்மை தொகைக்கு வந்து இங்க பாருங்க, இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். வால், வில், வால், வாளும் வில்லும் வாளும். அப்படிங்கிற ஓம உறுப்பு வந்து மறைஞ்சு வருதா இடைச்சொல்ல. அது மாதிரி வந்துட்டு வேற என்னது, காசு பணம் அப்படின்னா காசும் பணமும். அப்படிங்கிற வேர்டு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னன்னா உண்மை தொகை. அந்த அந்த பேர்லயே வந்து இருக்கும், சரியா? உவமை தொகை வந்து வேற, உண்மை தொகை வந்து வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது, சரியா? அடுத்து வந்து எண்ணுமை. அதாவது உண்மை தொகையில வந்துட்டு மறைஞ்சு வரும், எண்ணுமையில வந்து என்னன்னா உண்மை இடைச்சொல் வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்ன எண்ணுமை அப்படின்னு சொல்றோம். வாயிலும் ஜன்னலும் அப்படி வந்ததுன்னா அது வந்து எண்ணுமை. எண்ணுமை கொஞ்சம் மாத்திக்கோங்க, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எண்ணுமை. நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லிசை. சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றோம். 3 மாத்திரை அளவில் வினையச்ச பொருளில் வரும் அளபடை ஈ என்ற எழுத்துடன் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து என்னன்னா சொல்லிசை அளபடை. ஓர் ஈ, நம்பெளி, உரணசை இதெல்லாமே வந்து ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வந்து என்னன்னா சொல்லிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னா 3 மாத்திரை அளவில் 3 அசை சொற்களில் அமைவது என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை. உண்பது மாதிரி உடுப்பது கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மாத்திரை அளவில் 3 அசை சொற்களில் என்னது சொற்களில் அசை சொற்களில் அமைவது வந்து என்னன்னா இன்னிசை அளபடை. உண்பது பதுவும் இது எல்லாமே வந்து இன்னிசை அளபடை. அடுத்தது செய்யுளிசை அளபடை வந்து என்னன்னா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மாத்திரை அளவில் 3 அசை சொற்கள். இங்க வந்து என்ன அப்படின்னா 3 மாத்திரை அளவில் 2 அசை சொற்களில் அமைவது வந்துட்டு செய்யுளிசை அளபடை. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஈ 2 வந்திருக்கா, அப்ப 2 அசை, அடுத்தடுத்த ஒரே வரிசையில 2 வந்திருக்கு அப்படிங்கும்போது 2 அசை சொற்கள், ஓகேவா? அப்படி வந்தது அப்படின்னா அது வந்துட்டு இசையுளிசை அளபடை. எப்படி எழுதுறோம், அதும், கழுவுமணி, படாபறை, தொழிலார், அது மாதிரி 2 அசை சொற்கள் அமைஞ்சது அப்படின்னா அது வந்து செய்யுளிசை அளபடை. அப்புறம் வேற்றுமை தொகை முக்கியமானது. இணைந்த தொகை சொற்களை
தொகை சொல்லை விரித்தால் இடையில் வேற்றுமை உறுப்புகளில் ஐ, அல், இன், கு, அது, கண் எனும் ஒன்று மறைந்திருப்பது வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை. எதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஐ, ஆல், இன், அது, கண் ஏதேனும் ஒன்று. ஐயாளுக்கு இன், அது, கண் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? அதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது வந்துட்டு வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். கூலி வேலை, கூலிக்கு இக்கு மறைஞ்சு வந்திருக்கு, பூ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? அப்போ வந்து கூலிக்கு வேலை, இது வந்து என்னன்னா வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் வந்து அன்மொழி தொகை முக்கியமானது. ஆகுபெயர் போல ஒரு தொகை சொற்கள் வேறு அல்லாத ஒன்றை குறிப்பது வந்து அன்மொழி தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் செந்தாமரை பண்பு தொகை, செந்தாமரை வந்தால் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா அன்மொழி தொகை. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்க, ஆகுபெயர் போல ஒரு தொகை சொற்கள் வேறு அல்லாத ஒன்றை குறிப்பது வந்து அன்மொழி தொகை. இப்போ செந்தாமரை அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு வரும். செந்தாமரை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லை வந்து குறிப்பது வந்து என்ன அப்படின்னா அன்மொழி தொகை. சரியா? இப்போ செந்தாமரை வந்தால் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா அன்மொழி தொகை. அடுத்து தன்மை பன்மை வினைமுற்று. சரியா? தன்மை பன்மை வினைமுற்று. அம், ஓம் என்ற விகுதிகளுடன் முடிவது வந்து என்னது அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. போற்றதும், உம்ல வந்து முடியுதா, போற்றதும். அப்ப வந்துட்டு இது தன்மை உண்மை தன்மை பன்மை வினைமுற்று. செய்யும் என்னும் செய்பாட்டு வாய்ப்பாட்டு வினைமுற்று. அதாவது செய்யும் என்ற சொல்லை போன்று தொடிப்பது வந்துட்டு செய்யும் என்ற சொல்லை போன்றே துணிப்பது வந்து எது அப்படின்னா செய்யும் என்னும் விசைப்பாட்டு. படும், செய்யும், உம்ல முடியுதா, அப்போ வந்துட்டு இது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டின் வினைமுற்று. அது மாதிரி செய்யின் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுல வந்து செய்யின் என்ற சொல்லை போன்று துணிப்பது. பெரின், ஈன், இன்ல வந்து முடியும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஆகுபெயர். ஒன்றின் இயற்பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது வந்து ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உலகு சிரித்தது. சரியா? உலகு சிரித்தது அல்லது ஊர் சிரித்ததுன்னு வச்சுக்கிறோம். உலகு அப்படிங்கிறது வந்து யாரை குறிக்கும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஊர் மக்களை வந்து குறிக்கும். உலகம்னா உலகத்தையா குறிக்கும், உலகத்துல வாழ்ற மக்களை வந்து குறிக்கும். அப்போ ஒன்றன் பொருளுக்கு ஒன்றன் இயற்பெயர் வந்து மற்றொன்றுக்கு ஆகி வருவது வந்துதான் என்னன்னா ஆகுபெயர் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இது வந்து கண்டிப்பா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஒரு தொழிற்பெயரின் விகுதி கெட்டு முதல் எழுத்து மாறி ஒழிப்பது வந்துதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கெடுதல் அப்படின்னு இருக்கு. சரியா? இப்ப வந்துட்டு இதை வந்து கெடு அப்படின்னு எழுதலாம். இந்த கெடு வந்துட்டு எப்படி திரிஞ்சு வந்து எப்படி மாறுது, முதல் எழுத்து கே மாறுதா, கே வந்துட்டு கே அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு தொழிற்பெயரின் விகுதி, விகுதினா என்னது, ஃபர்ஸ்ட் விகுதி கெட்டு முதல் எழுத்து மாறி ஒழிப்பது வந்து என்ன அப்படின்னா, அதாவது விகுதி கெட்டு அப்படின்னா என்னது, கடைசி இது வந்து கெட்டு. விகுதினா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு சொல்லோட இறுதி தான் வந்து என்னன்னா விகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வந்துட்டு பகுதி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கெடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து பகுதி விகுதி எது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கெடுன்னு இருக்கிறது வந்து பகுதி, தல் அப்படிங்கிறது தான் வந்து விகுதி. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விகுதி வந்து கெட்டு போச்சு, தல் வந்து கெட்டுருச்சு. கெட்டுட்டு முதல் எழுத்து மாறி வந்து ஒழிக்குது. நம்ம வந்து கெடு அப்படிங்கிறது வந்து எப்படி மாறி ஒழிக்குது, கே அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு ஒழிக்குதா. அப்ப வந்து கெடு வேற, கேடுக்கு வந்து மீனிங் வேற, கெடுக்கு மீனிங் வந்து வேற, கேடு. அப்ப அந்த மாதிரி வந்து மாறி ஒழிச்சது அப்படின்னா அது வந்து என்னன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பெறுதல் அப்படின்னு இருக்கு, பகுதி வந்து விகுதி கெட்டு போச்சு, அப்ப பெருன்னு இருக்கு. அந்த பெரு வந்து எப்படி ஒழிக்குது, பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்குதா. இந்த மாதிரி வந்து திரிஞ்சு ஒழிச்சது அப்படின்னா அது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். நெக்ஸ்ட் வந்து இலக்கண போலி. இதுவுமே முக்கியமானது. ஒரு இலக்கண அமைப்புடைய சொல்லுக்கு போலியாக அமைவது. இப்ப தசை அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம், பேச்சு வழக்குல சதை அப்படி தானே சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துட்டு இலக்கண அமைப்புடைய சொல்லுக்கு போலியாக வந்து வேறு சொல் வருவதுதான் வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு சதை வலிக்குது, சாரி தசை வலிக்குது தான் சொல்லுவோம். இந்த சதை வந்து வலிச்சுட்டே இருக்கு, இந்த சதையில வந்து ஏதோ வந்து புண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த தசை அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு போலியா எப்படி நமக்கு மாறுது, சதை அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. நெக்ஸ்ட் வந்து எழுத்து போலி. ஒரு சொல்லில் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது. இது முதல் இடை கடைசியில் அமையும், முற்றிலும் மாறுபட்டு அமையும். இப்ப நலன், ஓகேவா? இதை வந்து நம்ம நலம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நமக்கு மீனிங் ஒன்னாதான் இருக்கும். நலன் அப்படின்னா ஒண்ணுதான், நலம் அப்படின்னா ஒண்ணுதான். இது வந்து கடைசி எழுத்து மாறி வந்ததுனால நம்ம இதை சொல்லுவோம் கடை போலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு அப்படின்னு இருக்கு. சரியா? இது 5, 5 ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி சொன்னா அஞ்சு வடை கொடுங்க, இல்லாட்டி 5 சாக்லேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் 5 மிட்டாய்கள் கொடுங்க அப்படின்னாலும் ஒண்ணுதான். கடைக்காருக்கு 5, 5 ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப கரெக்டா நமக்கு வந்து விடை வந்து வரும். அப்ப இதுல வந்து எல்லாருமே ஆ வந்து ஐயா மாதிரி இருக்கு, இஞ்சு வந்து இந்த மாதிரி இருக்கு, சூ வந்து தூவா மாதிரி இருக்கு. அப்ப மூணுமே வந்து மாறி இருக்கு. இப்போ மூணுமே மாறி இருந்ததுன்னா என்ன போலி அப்படின்னு பார்த்தோம்னா முற்றுப்போலி. எல்லாமே மாறி இருக்கிறது அப்படின்னால இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், முற்றுப்போலி அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? அடுத்து வந்து மறுவுச்சொல். மறுவுச்சொல் காலப்போக்கில் மருவி மாறி வருவது வந்து மறுவுச்சொல். முன்னாடி எல்லாம் எந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எந்தை அப்படின்னு என்னது, எம் தந்தை. பேர் அப்படிங்கிறது வந்து எப்படி மாறி வந்துச்சு, பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்துச்சு. ரைட்டா? அடுத்து வந்து இடைக்குறை விகாரம். ஒரு சொல்லின் இடையில் ஒரு எழுத்து குறைந்து மாறுபட்டாலும் அதே பொருளை தருவது வந்து என்னன்னா இடைக்குறை விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். உளம், உள்ளம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதலாம், உளம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணீர் அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதலாம், கண்ணீர் அப்படின்னு வந்து எழுதலாம். இந்த மாதிரி வந்துட்டு இடையில ஒரு எழுத்து குறைந்து வந்தாலும் அதே பொருளை தருவதுதான் வந்து இடைக்குறை விகாரம். மாதிரி இருபெயரட்டு பண்பு தொகை ரிப்பீட்டடா அது கேட்பாங்க. இரு சொற்கள் முதல் சொல் சிறப்பு பெயராகவும் அடுத்துள்ள சொல் பொது பெயராகவும் வருவது வந்து என்னன்னா இருபெயரட்டு பண்பொழி. தமிழ் மொழி.
இப்ப தமிழ் அப்படிங்கிறது வந்து சிறப்பு பெயர், தமிழுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சொல் தான் வந்து தமிழ். மொழி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொது பெயர், அது வந்து எல்லா மொழியையும் குறிக்கும். மொழி அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழக மக்களுக்கு தமிழ் மொழி, தெலுங்கு மொழி, ஆங்கில மொழி, இந்தி மொழி எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ மொழி அப்படிங்கிறது வந்து பொது பெயர். அதே மாதிரி வந்துட்டு இமயமலை, இமயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு பெயர். இமயமலைக்கு ஒரே ஒரு பெயர் தான். எல்லா மலையும் நம்ம இமயமலைன்னு சொல்ல மாட்டோம். இமயமலைன்னு எது இருக்கோ அது மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் அந்த இமயம் அப்படிங்கிறது வந்து பேரு. இப்ப மலை அப்படிங்கிறது வந்து எல்லா மலையும் மலைன்னு சொல்லுவோம் சரியா. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, எவரெஸ்ட் மலை, கொல்லிமலை எல்லாத்தையும் மலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த அந்த பர்டிகுலரா அந்த இமயம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சிறப்பு பெயர், இது வந்து பொது பெயர். அது மாதிரி வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு முதல் சொல் வந்து சிறப்பு பெயராகவும் அடுத்துள்ளது வந்து என்னது பொது பெயராகவும் வந்தது அப்படின்னா அது வந்து இருபெயரட்டு பண்பு தொகை. முக்கியமானது தன்மை ஒருமை வினைமுற்று. என், ஏன் என விகுதிகளுடன் முடிவது வந்து எதுனா தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேவா, கொள்வேன் ஏன்ல வந்து முடியுதா. நெக்ஸ்ட் வந்து முற்றச்சம். ஒரு வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். ஒரு வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா முற்றச்சம் அப்படின்னு சொல்றோம். படித்தனன், தேறினான், சரியா. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வினையச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு, இது ஒரு வினையச்சம், அது வினையச்சத்தோட வந்து என்ன வரும், மற்றொரு வினைமுற்று வந்து சேர்ந்து வந்தது அப்படின்னா அதை வந்து முற்றச்சம் அப்படின்னு வந்து சொல்றோம் சரியா. இந்த இலக்கண குறிப்புல இந்த 33 தாண்டி வந்து வர கொஸ்டினே வந்து கிடையவே கிடையாது சரியா. அந்த ஒரு வீடியோஸ் நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்க இலக்கண குறிப்புல எந்த எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் வந்து உங்களுக்கு மார்க் வரும். அதாவது டெட்ல வந்து தகுதி தேர்வு ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இலக்கண குறிப்புல அந்த 30 கொஸ்டின் இலக்கண குறிப்புல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதை தவிர்த்து நம்ம லாங்குவேஜ் கொஸ்டின், இப்போ தமிழ் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அதுல வந்து 1 or 2 கொஸ்டின் வந்து இலக்கண குறிப்புல இருந்து 30க்கு 2 கொஸ்டின் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதாவது வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ண நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.